ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு விஎஸ்டி சக்தி 130 டிஎல் அந்த பவர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல அந்த பவர் எப்படி இருக்குன்னு பாருங்க. காமிப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜின் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிட்டுருக்கு. கியர் பாக்ஸும் கை ரெக்கலாம் பாருங்கள், சுத்தமாக ரெஸ்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம இந்த பவர் தான் ரெக்கவர் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணி ஓட வைக்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பவர் வந்து நம்ம இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கைட்டலாம் ஃபுல்லாக. பாருங்கள் டோரில் எப்படி ரெஸ்ட் ஆகிட்டுருக்குன்னு. நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிஷினில் வந்து எமரி போட்டு ஃபுல்லாக துருவில் எடுத்துகிட்டு புதுசாக பெயிண்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆகிடுச்சு. பழைய டேங்க்கு புது டேங்க்கு மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இன்ஜினை ஃபிட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரெஸ்ட்டெல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில்டரை ஃபிட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப நாளாக நிற்கிறதுனால ஆயில் ஃபில்ட்ரு வந்து ஃபுல்லாக துரு ஏறிட்டுருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆயில் ஃபில்ட்ரு வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணி ஃபிட் பண்ணுறோம். எந்த ஃபோட்டோலுமே ரொம்ப நாள் நின்றுச்சுன்னா அடியில் இருக்கிற ஆயில் ஃபில்ட்ரு வந்து ரெஸ்ட் ஆகிட்டு துரு ஏறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபில்ட்ரை வந்து நியூ ஃபில்டராக இன்ஸ்டால் பண்ணுறோம். ஃபில்ட்ரை ஃபிட் பண்ணிவிட்டு மேலே கப்பு போட்டு லாக் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கிராங்க் ஷாஃப்ட்டு. இது வந்து ரொம்ப நாள் நின்றதால் சுத்தமாக ரெஸ்ட் ஆகிட்டுருந்துச்சு. அது கிரைண்டிங் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணுறோம். லாக் பிளேட் மாட்டிட்டு கிராங்க் ஷாஃப்ட்டை ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் ஆயில் சீல் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் நின்றதால் ஆயில் சீல் வந்து போயிட்டுருக்கோம். அந்த ஆயில் சீல் சேஞ்ச் பண்ணி டோர் வந்து ஃபிட் பண்ணுறோம். பாருங்கள் ஃபுல்லாக போல்டு போட்டு ஆயில் பம்பை நெக்ஸ்ட்டு ஃபிட் பண்ண போகிறோம். பவர் டில்லர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக விட்டு இருக்கீங்கன்னா மேலே வந்து ஆயில் தடவி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஓட்ட சொல்லவும் ஆயில் தடவிட்டு சேத்தில் இறக்கி ஓட்டுங்க. ரெஸ்ட் ஆகாது பவர் டில்லர் சீக்கிரம். மொத்த போல்டு போட்டு டோரை ஃபிட் பண்ணிடுறோம். பாருங்கள் ஆயில் பம்பு. இது வந்து ஸ்டார் டைப் ஆயில் பம்பு. இது கூட புது பம்பாக மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் பம்பு ப்ரெஷர் இருந்தால் தான் இன்ஜின் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும். இது வந்து ஆயில் இண்டிகேட்டருக்கு போகிற ஓஸை ஃபிட் பண்ணுறோம். கீ போயிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளைவீல் ஃபிட் பண்ணுறோம்.
ஃபுல்லாக டைட் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பெல்ட்டு புள்ளி. பெல்ட்டு புள்ளிக்கு வந்து 3 போல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு ஃபிட் பண்ணிடுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் டைமிங் கியர் ஃபிட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கேம் கியர் பாருங்கள், ஃபுல்லாக எமரி போட்டு கிளியர் பண்ணியாச்சு கியர்லாம். கியர் ரொம்ப துருவேறிட்டு இருந்ததால் கியர் வந்து யூஸ் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். நியூ கியர் தான் இன்ஸ்டால் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஐடியல் கீரும் பேலன்ஸ் கீரும் ஃபிட் பண்ணுறோம். இது டைமிங் செட் பண்ணுற வீடியோலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸில் போயிட்டு. பாருங்கள், பேலன்ஸ் கீர்லாம் போட்டாச்சு. ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம். இது வந்து கவர்னர் வெயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். தான் வந்து ஃபியூலை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த கவர்னர் வெயிட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா கூட ஃபோர்ட்டில் வந்து ஏறி இறங்கும். கவர்னர் சேஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக ஆரமாக போகும். நெக்ஸ்ட் வந்து லைனர் வந்து சுத்தமாக ரஸ்ட் ஆகிட்டுருந்துச்சு. அதனால் நியூ லைனர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பிஸ்டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து கனெக்ட் ராடை ஃபிட் பண்ணுறோம். கனெக்ட் ராடுடைய பிக் எண்டை ஃபிட் பண்ணிவிட்டு மேலே டோருக்கு அப்பர் கவர் பேக்கிங் போட்டு டைட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து ஹெட்டு ரேக் ராம்லாம் ஃபிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கியர் பாக்ஸுடைய டாப்பு ரிமூவ் பண்ணுறோம். பாருங்கள் ஃபுல்லாக எப்படி டஸ்ட்டாக இருக்குன்னு. ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்டாகவும் ஆகிட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பழைய கை ரெக்க சென்ட்ரு பார் வந்து எப்படி புதுசாக மாற்றலான்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக எமரி போட்டு ரெஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளியர் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடம் ஹோல்ஸ் ஆகிட்டுருக்கு. அந்த ஹோல்ஸ் வந்து அடைக்கிறது கரெக்டாக பிளேட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ வெல்டிங் பண்ண போகிறோம். பாருங்கள், உள்ளே வச்சு வெல்டிங் பண்ணுறோம். ஃபுல்லாக வந்து 2 பக்கம் பிளேட்டு கட் பண்ணி வெல்டிங் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து மட்டமாக வெல்டிங் பண்ணிவிட்டு மேலே கிரைண்டிங் மிஷின் போட்டு ஃபுல்லாக மட்டமாக கிரைண்டிங் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வெல்டிங் ஒர்க்கு முடிஞ்சது. இப்போ வந்து கிரைண்டிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்டிங் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை கீழே தெரிகிற
சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளேட் வந்து வெல்டிங் வச்சதே தெரியாத மாதிரி கிரைண்டிங் பண்ணியாச்சு. வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்டிங் வந்து ஃபுல்லாக பண்ணியாச்சு. பாருங்கள், கிட்ட எடுத்து போயிட்டு காமிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பிட் பண்ணுறோம். சென்டர் பாரை பிட் பண்ணிட்டோம். இது வந்து 6 போல்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வண்டி ஓட சொல்ல அடிக்கடி லூஸ் ஆகும். இந்த போல்டை வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக டைட் வச்சிடணும். அதேமாரி வந்து அந்த சைடும் ஒரு 3 போல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறு போல்டு போட்டு ஃபுல்லாக டைட் வச்சிடறோம். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பக்கமும் ஹேண்டில் பாரை பிட் பண்ணுறோம். இது வந்து சுத்தமாக ரஸ்ட் ஆகிட்டதால் எதுவுமே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். வெல்டிங் வைக்க முடியல, அதனால் வந்து நியூவாக இன்ஸ்டால் பண்ணுறோம். வெளியில் ஒரு போல்டு இருக்கும், உள் சைடில் ஒரு போல்டு இருக்கும். 2 போல்டு போட்டு பிட் பண்ணுறோம். ஃபுல்லாக பிட் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஹேண்டில் பாரை பிட் பண்ணுறோம். ரெண்டு பக்கமே ஹேண்டில் பாரை பிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேக் சைடு பம்பர் பிட் பண்ணுறோம். கீர்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம பெயிண்டிங்கை பண்ண டேங்க்கை வந்து பிட் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் வந்து 2 போல்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து ரேடியேட்டருக்கு டேங்க்குக்கு நடுவில் 3 போல்டு இருக்கும். மொத்தம் போட்டு பிட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஓவர் ப்ளே ஓஸு. இது வந்து நாசிலேருந்து மிச்சமாகிற டீசல் வந்து டேங்க்குக்கு ரிட்டர்ன் போகிற ஓஸு ஃபிட் பண்ணுறோம். வந்து ரேடியேட்டர் கவர் ஃபிட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேடியேட்டர் கவரில் வந்து போல்டு அடிக்கடிக்கு லூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணி இறக்குனீங்கன்னா போல்டுலாம் நல்லாயிருக்கும், மறையும் போகாது அவ்வளோ சீக்கிரம். எல்லா போல்ட்டு போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றுறோம்.
அதேமாதிரி இன்ஜினுடைய ரேடியேட்டர் வந்து க்ளீன் பண்ணி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ரு வந்து அடிக்கடிக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். ரொம்ப நாள் சேஞ்ச் பண்ணாது விட்டிங்கன்னா உள்ளே ரெஸ்ட் ஆகிட்டு இன்ஜின் வந்து சூடு அதிகமாக ஏறும். அதனால் அடிக்கடிக்கு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டீசல் ஊற்றுறோம். டீசல் ஃபில்ட்ரு வந்து ஆயில் சர்வீஸ் பண்ண சொல்ல கம்பல்சரி சேஞ்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிட்டு ஆயில் செக் பண்ணி பார்க்குறோம் டபுள் கோட் இருக்கான்னு. ஆயில் செக் பண்ணிட்டு இப்போ ஏர் எடுக்கிறோம். டீசல் வந்து ஒரு 1/4 லிட்டருக்கு ஏர் எடுத்துகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வலை ஃபிட் பண்ணாத இருக்கும், வலை ஃபிட் பண்ணுறோம். இந்த வலைக்குள்ளே வந்து அதிகமாக சேறு ஏறிட்டுச்சுன்னா ரேடியேட்டர் வந்து சூடு ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தொடப்பு குச்சியை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடில் ஸ்டிக்கர் வந்து ஆல்ரெடி பிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நியூவாக கீர் ராடியுடைய சிம்பிள் வந்து ஃபிட் பண்ணுறோம். ஃபுல்லாக 8 ரிவீட் வரும், அதை போட்டு ஃபிட் பண்ணிடுறோம். ஒட்டிட்டு கை கிரிப்பு வந்து ஃபிட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கை கிரிப்பு லோட்டரி கிரிப்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்டிக்கரிங் பண்ணுறோம். பாருங்கள் வண்டி வந்து ஸ்டிக்கர் இல்லாதனால சுத்தமாக நல்லாவே இல்லை. இப்போ ஸ்டிக்கரிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி. கைராக்கியில் வந்து 2 ஸ்டிக்கர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டேங்க் ஆண்ட VST சக்தி 130 DI ஃபவுட்டிலன்னு ஸ்டிக்கர் வரும், அதை ஃபிட் பண்ணுறோம். ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி வந்து 2 சைடுமே ஸ்டிக்கர் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து கீர் ஆயில் செக் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டிக்கர் வந்து ஃபிட் பண்ணுறோம், ஓட்டுறோம். நம்ம ஆல்ரெடி பவர் டில்லரை பற்றி நிறைய இன்ஜின் ஃபிட் பண்ணுற வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டீசல் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆயில் செக் பண்ணுறோம். பாருங்கள் ஆயிலும் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.